வணக்கம் அவர்களே. நான் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரி இன்றைய நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், மன்னார் வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு முதல் வந்து ஒரு பெண் வந்து உயிரிழந்திருப்பாங்க. பிரசவத்துக்கு பிறகு வந்து அவங்க வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு அங்கே இறந்திருப்பாங்க. அது தொடர்பான விசாரணைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. மன்னார் ஹாஸ்பிட்டல் சார்பில் வந்து ஒரு விசாரணை வந்து அமைச்சிருந்தாங்க. அந்த விசாரணை சம்பந்தமான முடிவுகள் வந்து இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. வைத்தியசாலையில் வந்து தவறு இருக்குதுன்னு சொல்லி அது சம்பந்தமான இறுதி முடிவுகள் எடுக்கிறதுக்காண்டி வந்து சுகாதார பணிப்பாளருக்கு வடமானதுக்கு நாங்கள் அதை சம்பந்தமாக அனுப்பியிருக்கிற வேண்டும். அதே நேரம் வந்து இனிமேல் வந்து அதாவது கொழும்பில் இருந்து சுகாதார அமைச்சிலிருந்தும் வந்து விசாரணை செய்வாங்களாம். 2-3 குழுக்கள் வந்து இப்போ விசாரணை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் வந்து இனி விசாரணை செய்துட்டு யார் வந்து இதில் வந்து சம்மந்தப்பட்டுக்கிறாங்களோ அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி மன்னார் வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் வந்து இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த விசாரணை மூலம் வந்து இந்த வைத்தியசாலையில் வந்து நடந்த இந்த பெண்ணோட மரணத்துக்கு வந்து வைத்தியசாலை தவறுகள் வந்து இருக்குது. அதை நாங்கள் விசாரிக்கிறோம், தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இது சம்மந்தமான மேலதிக விசாரணையில் நடந்த பிறகு உரிய தண்டனை வழங்கும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மூடின அறைகளில் நடந்த மாதிரியே இருந்துச்சு. டாக்டர் அர்ச்சுனா வந்து மன்னாருக்கு போய் வந்து இதை வந்து கொஞ்சம் பெருசுபடுத்தி இருந்தார். அவர் அதுக்காண்டி தான் போனார் தெரியல. அவர் போன பிறகு வந்து கேஸ் வந்து ரொம்பவுமே வந்து உயர்மட்ட குழுக்களிடையே பேசப்பட்டு இப்பொழுது வந்து பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாமே வந்து அது சம்மந்தமாக பேச ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மன்னாரில் வந்து போயிட்டு இருக்குது. அதே நேரம் அர்ச்சுனா வந்து வவுனியா சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த மன்னர் வைத்தியசாலைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு நீதி கேட்டதில் வந்து பிரச்சனை, அதாவது வைத்தியர்களும் பெற்ற முரண்பாட்டில் வந்து இப்போ வந்து அவர் வந்து வவுனியா சிறைச்சாலையில் இருக்கிறார். நேற்றைய நாளில் வந்து அவருக்கான அதாவது அதனுடைய வழக்கை வந்து 7ஆம் தேதி எடுப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதை அவங்க முதலில் எடுக்கும்படி வந்து மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த மனுவை வந்து விசாரித்தவங்க வந்து தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. அதில் 22 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வைத்தியசாலை சார்பில் வந்து ஆயராக இருந்தாங்க. இந்த விசாரணையில் வந்து இவர்களுக்கு வந்து பிணை வழங்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே வந்து சாத்தியம் வந்து ஏற்கனவே கேஸ் இருக்கிறபடியாக பிணை வழங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மன்னர் வைத்தியசாலை பணிப்பாளருக்கு வந்து அச்சுறுத்த வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டிலேருந்து எல்லாம் பேருன்னு சொல்லி அவரும் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காராம். எல்லாத்தையுமே நாங்கள் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து இப்போதைக்கு வாரதுக்கான சந்தர்ப்பம் குறைவாக இருக்குது. இதே வந்து அவங்களுக்கு துணியாக வச்சு அவங்களை எதிர்த்து வாதாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் ஏற்கனவே வந்து ஒரு சிறுநீரக நோயாளர் வழியாக அவருக்கு அனுப்பினையை வழங்கும்படி நேற்று வந்து மனு வந்து தாக்கல் செய்தாங்க. அதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனபடியால் இனி வந்து ஜனாதிபதி தேர்தல் பெறப்போது செப்டம்பர் 21 நினைக்கிறேன். அதுவரையும் வந்து பெரும்பாலும் வந்து டாக்டர் அர்ச்சுனா உள்ளுக்கு தான் இருப்பாருன்னு எந்த மனசு சொல்லுது. என்னென்னு சொன்னால் நிறைய பிரச்சனை வந்து டாக்டர் அர்ச்சுனா பேசியிருந்தார். அது வந்து எல்லாருக்குமே அவரே மோப்பு தோற்றத்தில் சொல்லியிருந்தார். நிறைய அரசியல் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு கைதாக தான் அவர்கிட்ட கைது இருக்குது. இப்போ வந்து அவர் சிறைச்சாலையெல்லாம் இருக்கிறார். நாளைய நாள் 7ஆம் தேதி வந்து இவருடைய வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஒருவேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு பிணை வழங்குறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. இனி வந்து நீதிமன்றங்கள்லாம் முடிவெடுக்கும், பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி. உண்மையிலே வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர்களுடைய குரலாக, அதுவும் ஒடுக்கப்பட்டவர்களாக வந்து அர்ச்சுனா வந்து போராடினது ரொம்பவுமே சரியான முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க அர்ச்சுனா போராடின விதம் பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் அர்ச்சுனா வந்து போராடுற எல்லாமே வந்து ஒரு போராட வேண்டியது தான். நான் அவர்களுக்கு வந்து ஏற்ற துணை வந்து யாருமே இப்போவும் போகிறாங்கல்ல. அவரை இல்லாமல் வந்து அரசியல்வாதிகள் வந்து ஒதுக்கிட்டே போகிறாங்க. நான் நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்களா, இவர் செல்ற பிள்ளைன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. உண்மையிலே வந்து அரசியல்வாதிகள் யாருமே வந்து நேரடியாக வந்து தொடர்படுறாங்க இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் வந்துன்னு சொன்னால் உங்களுக்கு தரேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.